அதேதான் சார் நான் சொன்னேன்ல சார், ஒவ்வொரு ஆண்டும் கர்ப்பிணிகளுக்கு கூடுறாங்க அது உயர்த்தப்படலன்றீங்க. சமூக நல திட்டங்களுக்கான ஒதுக்கீடு உயர்த்தப்படவே இல்லை அப்படிங்கறத ஒரு முக்கியமான காரணியா முன்வைக்கிறாங்க. ரெண்டாவது, அரசியல் ரீதியா நீங்க இன்னைக்கு ஆந்திராவுக்கும் ஒடிசா பீகாருக்கும் ஒரு அக்கறை வருதுன்னா 10 ஆண்டுகள்ல இல்லாத அக்கறை இப்போது மட்டும் வருதுன்னா கூட்டணி நிர்பந்தம் இல்லாம வேற என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கிறாங்க திரு கணேசபாபு. அதாவதுங்க, ஆந்திரா பத்தி இப்ப நண்பர் ஜென்ராம் கூட ஒரு தகவல் சொன்னாரு. அதாவது போன பீரியட்லயே கொடுத்திருக்கலாம்னு அவர் தெரிந்திருக்க வேண்டும். நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சரா இருக்கும் போது தலைநகர 3 தலைநகரங்களை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். இறுதி வரைக்கும் எது ஒரு தலைநகர்னு முடிவு பண்ணல. இவர் வந்த உடனே அமராவதி எல்லாமே மோடி தவறு சொல்லக்கூடாது, தவறு, அது தவறான விஷயம். ஆகவே அது முற்றிலும் தவறு. இப்ப நீங்க நண்பர் பரந்தாமன் இப்போ கட்டமைப்பு பத்தி கூட சொன்னாரு. நாம இது குறித்து விளக்கமா சொல்லியிருக்கிறோம். கடந்த 10 வருஷத்துல இந்த 10.25 லட்சம் கோடி திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததுல என்னென்ன கொடுக்கப்பட்டதுன்னு. நீங்க ரயில்வே துறைக்கு ஒண்ணும் கொடுக்கலன்னு சொல்லி நேற்று ஒரு குற்றச்சாட்டு கூட வந்தது. அந்த குற்றச்சாட்டுக்கு இன்றைக்கு அமைச்சர், ரயில்வே அமைச்சர் வைஷ்ணவ் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார். எப்படி கடந்த 10 வருஷத்துல 6362 கோடி வந்தது, அது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொடுத்ததை விட 7 மடங்கு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு எத்தனை இடங்கள் புதுப்பிக்கப்படுகிறது, உதாரணமாக 77 ரயில் நிலையங்கள் மேம்பாடு செய்யப்படுகிறது, எவ்வளவு கிலோமீட்டர் போட்டிருக்குது நல்லா சொல்லியிருக்கிறாரு. அதுல இன்னொரு விஷயம் கூட சொன்னாரு. ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கான அந்த ரயில் பாதை போடுறதுக்கு மத்திய அரசு திரும்ப திரும்ப கேட்டும் கூட மாநில அரசு அதற்கான நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்கவில்லை. ஆகவே அதை தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆகவே இந்த விஷயத்தை மாநில அரசு கவனிக்க வேண்டும். நீங்க எல்லாமே மத்திய அரசு குறை சொல்றதுங்கிறது இல்ல, எந்தெந்த விஷயங்கள்ல மாநில அரசு செய்யவில்லை. இப்போ நீங்க டிமாண்ட் எல்லாம் நம்ம நண்பர்கள் சொன்னாங்க, இது அதிகப்படுத்தி இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னும் 10-15 நாள் இருக்குது. தாராளமாக நாம் அது பாராளுமன்றத்துல பேசலாம், பேசி அதற்கான நியாயத்தை கேட்கலாம். ஒரு தமிழ் முறையில நியாயமான கோரிக்கையா இருந்தால் நான் கூட அதற்காக ஆதரவு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஆக நியாயமான கோரிக்கைகள் ஏதாவது இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும், கேட்கணும், தாராளமாக கேட்கலாம். நீங்க பீகாரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கிறதா? 10 ஆண்டுகளா இருக்கக்கூடியதானே, 10 ஆண்டுகளா என்டிஏ ஆட்சி தான் இருந்துச்சுங்கிறாரு ஜென்ராம். யூபி அரசாங்கம் இல்ல, அப்போதான் கொடுக்காமல் இன்னைக்கு கொடுக்கிறதுக்கு வேற என்ன கணக்கு இருக்க முடியுங்கிறார். வேற என்ன? இப்ப நீங்க மாநில பட்ஜெட் போடுறீங்க, 38 மாவட்டத்துக்கு ஒரே மாதிரி போடுறீங்களா? 38 மாவட்டத்துக்கு ஒரே மாதிரி போடுறீங்களா? சென்னைக்கு போடுற மாதிரி தான் அரியலூர் போடுதா? கோயம்புத்தூருக்கு முதல் 2021 அறிவிச்ச திட்டங்கள்ல நிறைய இன்னும் செயல்படுத்தப்படாம இருக்குது. ஆக நீங்க இதுதான் நான் முதல்ல சொன்ன. மாநிலத்தில் என்னன்னா சார், கோயம்புத்தூரோட சட்டமன்ற உறுப்பினர் ஆதரிக்காவிட்டால் ஆட்சி நீடிக்காது அப்படிங்கிற நிலை இல்ல. ஆனா பீகாருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லைன்னா ஆட்சி நீடிக்குமாங்கிற கேள்வியில இருந்தா அவங்க அரசியல் முறை இருக்கான்னு கேட்கிறாங்க. ஆட்சி நீடிக்கிறது 10 வருஷமா எப்படி ஆட்சி நீடிச்சது? நீங்க ஆட்சி நீடிக்கிறத பத்தி கவலைப்பட வேண்டாம், நீங்க ஒண்ணும் பயப்படுத்த வேண்டியது இல்லை. அது ஆட்சி பாட்டில் இருக்கு. அப்படியே நீங்க எல்லா கட்சியும் சேர்ந்தாலும் கூட பிஜேபி தனிப்பட்ட கட்சிகளை விட எண்ணிக்கை குறைவுதான். அதனால ஆட்சி நீட்டிப்பை பத்தி இது பண்ண வேண்டாம். நீங்க சமமாக கொடுப்பது என்கின்ற வாதம் வந்துவிட்டால் அது மிக தவறு உருவாக்கப்படுத்த. நண்பர் சொன்னாரு பிரிவினைவாதத்தை உருவாக்குறது, இவங்கதான் உருவாக்குறாங்க. இப்படி அதாவது நமக்கு கொடுக்கல, இது தவறான வாக்கு. நீங்க கேளுங்க, உரிமை கேட்டா பிரிவினைவாதம் சொல்லக்கூடியது சரியான வாதமா சார்? எல்லா மாநிலங்களும் கேட்கல, மேற்கு வங்கம் கேக்குது. இன்னும் சொல்ல போனா மத்திய பிரதேச ஒடிசா முதலமைச்சரும் நீங்க ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் தானே, அவர் அப்ப பிரிவினைவாதினா சொல்ல முடியும்? ஒடிசா முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் சொல்றாரு. இல்ல அது அப்படி பார்க்க முடியுமா? இல்ல அப்படி பார்க்க சொல்ல விடுங்க. பிரிவினைவாதமே கிடையாது. நம்ம உரிமைகளை போராடி பெறலாம். அதற்கு மற்ற திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு பாரதிய ஜனதாவும் துணை நிற்கும். பிரிவினைவாதம் கிடையாது. ஆனா இப்ப மேற்கு வங்காளத்தினுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நிறைய மத்திய அரசு திட்டங்களை அவர்கள் செயல்படுத்துவதில்லை, மக்களுக்கு போய் சேருவதில்லை. இப்ப நானே ஒரு குற்றச்சாட்டு சொன்ன நண்பர் பரந்தாமன் விளக்கம் சொல்லணும். கடந்த 2 வருஷமா 20 லட்சம் விவசாயிகளை சரியாக கண்டறியாமல் பணம் போகாம இருக்குது. அதற்கு யாரு காரணம்? PM ஸ்ரீ திட்டத்துல ஸ்மார்ட் ஸ்கேல் ஸ்கூல் அமைக்கிறதுல முழுமையாக பணம் செல்லவில்லை. இதெல்லாம் நாம சரி பண்ண வேண்டுமா? இல்லாம தொடர்ந்து மத்திய அரசு குறை சொல்றதுங்கிறது தொலைக்காட்சிக்கு நல்லதா இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. அது மட்டுமல்ல,
நீங்க வந்து ஒரு 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 செயல்பாடு பேசிட்டு வரேன். எஸ், சொல்லுங்க திரு கணேசன். மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் மமதா பானர்ஜி எந்த புள்ளி விவரங்களையும் கொடுக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியுமா, மன்ரேகா திட்டம் அங்க செயல்படுத்தப்படுறது இல்ல. காரணம் கொடுத்தா தான். ஆகவே நீங்க தமிழ்நாட்டையும் மேற்கு வங்காளத்தையும் ஒண்ணும் பேசாதீங்க. அவர்களுடைய ஆட்சியே வந்து அவர்களுடைய ஆட்சி முறையே எதற்கும் மத்திய அரசுக்கு ஒத்துழைக்காம இருக்கிறாங்க. ஆகவே அவர்களை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, பேசலாம்.